இன்று நாட்டு மக்களின் கவனத்தையும் கண்டனத்தையும் ஒரு சேர ஈர்த்துள்ள ஒரு முக்கியமான செய்தியை தான் பார்க்க இருக்கிறோம். ஜெயஸ்ரீ மகாபோதி இலங்கையின் முக்கிய பௌத்த தலமாகும். இந்த விகாரையின் பாதுகாப்புக்காக விகாரையை சுற்றி சிசிடிவி கேமராக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கு வசிக்கும் பல்லேகம ஹேமரத்ன தேரர் தனது அறைக்கு வெளியேயும் உள்ளேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு வந்திருந்தார். அது மட்டுமல்ல, பௌத்த பக்தர்கள் பக்தி பூர்வமாக வழங்கப்பட்ட நன்கொடை நிதியை குறித்த தேரர் பயன்படுத்திய விதம் குறித்து தற்போது கடுமையான சந்தேகங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. அந்த சிறுமி அதீத வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து வருவதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். குறித்த சிறுமி அணிந்திருக்கும் ஆடைக்கு மாற்று ஆடை கூட இல்லாத கொடூரமான வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பதாக செய்தியாளர்கள் மிக மன வருத்தத்தோட தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான கொடூரமான குற்ற பின்னணி கொண்ட வழக்கில் ராஜபக்சர்கள் தரப்பில் இருந்து எந்த ஒரு குரலும் வராத நிலையில் தற்பொழுது நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் புத்த சாசனமும் பௌத்த தேரர்களும் திட்டமிட்டு விமர்சிக்கப்படுவதாகவும் அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தை நாமல் ராஜபக்ச குறை கூறுகிறார். ராஜபக்சர்கள் எப்போதும் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் என்று நாடறிந்த உண்மையாகும். ஆனால் ஒரு சிறுமி மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்ற பொழுது அதனை அரசாங்கத்தின் வீண் பழியாகவும் ஒட்டுமொத்த மதத்தின் மீதான தாக்குதலாகவும் மடைமாற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? உடுக்க மாற்று துணி கூட இல்லாமல் வறுமையில் வாடும் அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசுவதை விட்டுவிட்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக மதம் என்ற போர்வையை அரசியல் கேடயமாக பயன்படுத்துவது ஏன் ராஜபக்சர்கள்? சிசிடிவி கேமராக்களை கண்டு தேரர் ஏன் பயப்பட வேண்டும்? மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு கொடூரமான குற்றத்தை அரசியல் முலாம் பூசி மத பிரச்சனையாக மாற்றுவதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த விவகாரத்தில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை இந்த அரசாங்கம் நிரூபிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.